अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे पंचोपचारैः सम्पूज्य पठेन्नाम सहस्रकम् सर्वे योगाः प्रणश्यन्ति दीर्घमायुश्च विन्दति अयमायुष्करो नाम प्रयोगः कल्पनोदितः ज्वरार्थं शिरसि स्पृष्ट्वा पठेन्नाम सहस्रकम् तत्क्षणात् प्रथमं याति शिरस्तोदोज्वरोऽपि च सर्वव्याधिनिवृत्त्यर्थं स्पृष्ट्वा भस्मसेदिदम् तद्भस्मधारणादेव नश्यन्ति व्याधयः क्षणात्. லலிதா சஹஸ்ரநாமத்துல பலஸ்ருதி பாகம் சஹஸ்ரநாமம் வரைக்கும் அது ஒரு தினத்தா இருந்தது. அம்பாளுடைய ஒவ்வொரு நாமாவுடைய கௌரவம், அதனுடைய விசேஷமான ஸ்வரூபங்கள் இதெல்லாம் பார்த்தோம். பலஸ்ருதியில சில ரகசியமான விஷயங்களை சொல்றார். அதுல முக்கியமாக அந்தர்யாகம், பாக்கிய பூஜை, அந்தர்யாகம், இந்த ரெண்டையும் பற்றி விஸ்தாரமாக சொன்ன அங்காங்க சொன்ன விஷயங்களை நாம ஒரு இடத்துல பார்க்கக்கூடியதான பாக்கியம் நேரிட்டது. அந்த ஆச்சாரிய திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அதற்கு பிறகு இனிமேல சில பிரயோகங்களை சொல்ல போற, காமிய பிரயோகங்கள். சஹஸ்ரநாமத்தை தேவி பிரீத்திக்காகத்தான் படிக்கணும்னு சொல்லும். தேவி பிரீத்திக்கான அம்பாள் சந்தோஷப்படணும். நாம சாதாரணமாக எந்த ஒரு கர்மாவை பண்ணும் பொழுதும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், அவ்வளவுதான். அவர் பிரீத்தி அடைஞ்சா நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். இது உத்தமமான பட்சம். சாஸ்திரங்களை சொல்லும் பொழுதும் காமிய கர்மாட்ட மனசு போகாம இருக்கிற வரைக்கும் க்ஷேமம்னு சொல்றார். எது இருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணமாக அகங்காரத்தை விட்டுவிட்டு பலத்துல ஆசை இல்லாமல் கர்மா பண்ணிட்டே போங்கோ, அப்ப சகல க்ஷேமமும் ஏற்படும் என்கிறது சாஸ்திர சித்தாந்தம். நல்லாத்தான் இருக்கு. ஆனா சில சமயத்துல சில பேருக்கு ஒரு காமியமான சில கர்மாக்கள்ல ஈடுபட வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை ஏற்பட்டா பிராரப்த கர்மாவுக்கு முரணாக இது நடக்குமா? பிராரப்த கர்மாவை இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கணையானால் நீங்க காமிய கர்மாவை பண்ணி அதுக்கு மாறுதலாக பண்ண உங்களால முடியுமா? இப்படி ஒரு கேள்வி. விதியை மதியால் வெல்லலாம் சொல்றா. விதி இருக்கு, அந்த விதி இப்படி இருந்தாலும் மதியால் வெல்லலாம்ங்கிற. அப்ப பிரம்மா எழுதின தலையில இருக்கிற எழுத்தையே மாற்றக்கூடியதான ஒரு நிலை மனுஷனுக்கு இருக்குன்னு ஆயிடும். அப்ப நீங்க பிரம்மாவோட வசதின்னு ஆகணும் இல்லையோ சொல்ற. என்னால முடியாது, ஆனா நான் அம்பாளுடைய பொறுப்பாளங்களை பிடிச்சுட்டு இருக்கேன், அதனால முடியும். அத்தியந்த பலவந்தோகி பௌர ஜானபதா ஜனாக துர்பலைரபி பாத்தியந்தே பிரபலைகி பார்த்திவாஸ்தின்னு மீமாம்சையில சொல். சாதாரணமா நீங்க இருக்க உங்க பக்கத்து பிளாட்ல ஒரு ரொம்ப பயில்வான் இருக்கான். அவன் உங்களை இன்சப்படுத்திட்டு இருக்கான்.
இப்படி இருக்கப்படாது அப்படி இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னதான் நியாயங்கள்லாம் சொன்னாலும் அவன் ஒத்துக்கொள்ள நிலையில இல்ல. என்ன பண்றது, சில பேருக்கு சொன்னா ஏறாது, காலம் சரியா இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றது, நீங்களும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த சக்தி ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பண்றது, அவனை சரி பண்ணக்கூடியதான ஒரு ஆசாமியும் நீங்க ஃப்ரெண்டா பிடிச்சது. அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது, அவர் யாருன்னா டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்னு வச்சுங்களேன். ஒரு வார்த்தை நீங்க சொன்னதுன்னு அடுத்த நாள் அவர் அங்க நின்னார். என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டார். இப்படி லோகத்தில் நடக்கிறதோ இல்லையா? அதே மாதிரி உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பாதங்களை பிடிக்கின்றோம். அந்த பலவத்தரமான பிராரப்த கர்மாவையும் மீண்ட முடியும் அப்படிங்கிறது தாத்பரியம். ஆனா அப்படி நீங்க பண்ணினீங்களேயானால் அதனுடைய விளைவுகள் என்ன அது பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நீங்க பண்ணக்கூடியதான காமிய கர்மா என்கிறது இது இன்னொன்று புதுசான ஒரு கர்மா. பிராரப்த கர்மா ஓடிண்டே இருக்கு, அதனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கலாம். நடுவில் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, காமியமான ஒரு கர்மா. இது ஃப்ரீவில்லோட பண்ணக்கூடியதான கர்மா. இதுக்கு ஒரு பலம் இருக்கோ இல்லையா? இன்னைக்கு வேணா பழைய கர்மாவை நீங்க மாற்றி வைக்கிறதோ இல்ல அதை நலிஃபை பண்றதோ ஏதோ பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடியதான காமிய கர்மாவுடைய விளைவுகள் என்ன? இவைகள்லாம் சாஸ்திரத்துல ககனா கர்மனோ பதி. இந்த கர்மாவுடைய வழி எப்படி இருக்கும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் தர பகவானே கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதை. ஆனா அவைகளுடைய விவகாரங்கள்லாம் மீமாம்சா நியாயத்தினால தீர்மானம் பண்றார் பாஸ்கரர். இது மீமாம்சா சாஸ்திராதிகள்லாம் வாட்சவாளுக்கு கூட இது ஒரு சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியதான ஒரு இடம். புரியலன்னு சொல்லக்கூடாது, நிச்சயமா புரியும். நம்ம கிரகத்தினால் நாங்க சொல்லக்கூடியதான விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சா புரியும். ஆனா அதனுடைய ஸ்வரூபம் என்ன, காமிய கர்மாவை பண்ணினா அது எப்படி வருது அப்படிங்கிற அம்சத்தை இப்படி பார்க்க போறோம். இதுவரைக்கும் பாக்கிய அந்தர்யாக பகிர்யாகவும் கிரகஸ்த சர்வதாச்சரே. அந்தர்யாக பகிர்யாகங்கள் கிரகஸ்தன் எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர வச்சனம். பகிர்யாகம் என்கிறது நவாவரண பூஜை, அந்தர்யாகம் என்கிறது அந்த பூஜையை சரீரத்துக்குள்ள பண்ணி போட்டது. முதல்லயே ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், ஒரு உபாசகனானவன் எப்படி இருக்கணும், அவன் தன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வெளியில சிவபக்தன் மாதிரி இருக்கு, விஷ்ணு பக்தன் மாதிரி இருக்கு. 4 பேருக்கு நடுவுல ஸ்வகோஷ்டியில சிவபக்தன் மாதிரி. தேவி பக்தனா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் யாருக்குமே தெரியப்படாது. நாம இந்த உபாசனை பண்றதுன்னு மற்றவர்களுக்கு ஏன் தெரியணும்? அந்தஸ்தாத்தோ வைஷ்ணவ சபாயாம் வைஷ்ணவோ ததா. அந்தஸ்தாஸ்த நீங்க அம்பால உபாசனை பண்றதுன்னு 4 பேருக்கு தெரிய வேண்டிய நிர்பந்தம் வேண்டாம் சார். 10 பேர் இருக்கிறதுக்கு போய் பெரிய குங்குமம் போட்ட வச்சுட்டு லெட்டர் ஹெட்ல ஒரு பாதி வரைக்கும் டைட்டில் ஸ்ரீ வித்யா மார்த்தாண்டா, ஸ்ரீ வித்யா திலகா, ஸ்ரீ வித்யா சமுத்திரா எதுக்கு வேண்டாம். உங்களுக்கு இவ்வளவும் கொடுத்தது அம்பாள் தான் எனக்குரியதான எண்ணம் வரும். ஞாபகத்துக்கு அந்த குரு அனுகிரகம் இல்லாத போனா ஒரு எழுத்து வருமா? வர இவ்வளவு தூரம் நமக்கு முன்னுக்கு கொண்டு வந்து வச்சதே அம்பாளுடைய அனுகிரகம். எந்த ஜென்மாவில அம்பாளுக்கு பிரதட்சணம் பண்ணினோமோ, எந்த ஜென்மாவுக்கு அம்பாளை நினைச்சோமோ, அம்பாளை நினைச்சது என்னென்ன செயல்கள் பண்ணினோமோ அதனுடைய புண்ணியமானது ஒரு குருவை காட்டி கொடுத்தது. அதனால 4 வார்த்தை புத்திக்கு வந்தது. அதனால அது வசதியா 10 பேருக்கு தெரிவிக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை, வேண்டியதும் இல்லை. அதனால பஞ்சதீசி வரைக்கும் இருக்கிறவாளுக்கு பாக்கிய பூஜை சொல்லு. அதுக்கு மேல அந்தர்யாகமானது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லு. அந்த அந்தர்யாகம் பண்ணினா அதனுடைய பலமானது பாக்கிய பூஜைகள், பல பாக்கிய பூஜைகள் பண்ணினதான பலம்.
அந்த அந்தர்யாகத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு கோடி காட்டினோம் போனவா. அதை விட இன்னும் விசேஷமான ரகசியங்கள் ஒரு குருமுகமாக இருந்து கொள்ளலாம், இது இருக்கவே இருக்க. அதை பண்ணின பிறகு இப்ப பாக்கிய பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவாளுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அதுங்கிறது சொல்லணும். இப்ப அங்கே ஆரம்பிச்சது பாக்கிய பூஜாது கந்த புஷ்பாதீனாம் நிவேதனாத்மக மானச சங்கல்ப ஏவா. பூஜான்னா என்ன அர்த்தம்? கந்தம் புஷ்பம் இவைகள்லாம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணுகிறேன் எனக்கூடியதான மானச சங்கல்பம் தான். ஏன்னா நீங்க என்னென்ன கொடுக்கிறீங்களோ எல்லாம் அம்பாளுடைய பொருள். நான் புஷ்பத்தினால பூஜை பண்ணேன், புஷ்பத்தை தயார் பண்ணது யாரு? அம்பாள் தானே. பழங்களை எல்லாம் நைவேத்தியம் பண்றேன், சக்கர பொங்கல் வடை எல்லாம் இதெல்லாம் தயார் பண்ணது யாரு? பேசிக் மெட்டீரியல் அம்பாள் கொடுத்தது தானே. அதையும் நீங்க கொடுத்தா என்ன அர்த்தம்? நான் கொடுக்கிறேன் எனக்கூடியதான மானச சங்கல்பம். சேது கங்காதே கரணத்வாத் அங்கத்துவம் இவையெல்லாம் கரணமா இருக்கிறதுனால பூஜைக்கு கருவியாக இருக்கிறது. இந்த கரணம் இதெல்லாம் மீமாம்ச கணக்கு விசிகர்த்தவிய தாம்பா அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சாதாரணமா நம்ம பார்த்தோமே அது புரியுது. இதெல்லாம் என்ன? கந்தாதே காரணத்துவாது. கந்தாதிகள்லாம் பூஜைக்கு உபயோகப்படக்கூடியதான கருவியா இருப்பதனால் இது பூஜைக்கு அங்கம். பூஜை பண்றதுக்கு முன்னால இவையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறோம். கந்தாதி நிவேதோ சத்துன்யாயேன விநியோக பங்கா. கந்தாதினி நிவேதையேன்னு இருக்க. கந்தத்தை நிவேதனம் பண்ணுவாள, கந்தத்தை புஷ்பத்துல ஒட்டி நம்ம மேல போடுவா. மனுஷியாளா இருந்தா கையிட்டம் காலட்டம் பூசுவா. விவாகத்துல மாப்பிள்ளைக்கு பெற்றாலும் இல்லையா அந்த ஒரு நாள் தான். அவர் கந்தத்தையும் பிடிச்சிக்க பாருந்தது அதெல்லாம் போட்டு பழைய நாள் எல்லாம் அன்னத்துக்கு முன்னாலே சாப்பிடுறதுக்கு முன்னால கந்தத்தை பிடிச்சிப்பா நெத்தியில. சாப்பிட்ட பிறகு தொப்பையில. அந்த பழைய நாள் சம்பிரதாயம் இருந்தது. இப்ப இதெல்லாம் யாரும் ரசிக்கிறது இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, ஏதோ ஒண்ணு ஸ்ப்ரே வச்சுட்டு இந்த கொசு மருந்து மாதிரி உடம்புல பட்டிக்கிறாங்க. தெரியல, வாரம் முழுக்க ஜனங்கள்லாம் மாறிண்டே இருக்கு. ஆனா கங்காதேவி நிவேதையேன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தத்துவஞாயேன விநியோக பந்தா. தத்துவம் ஜுஹோதின்னு இருக்க. தத்துமாவும் இந்த ஆவணி ஆவட்டம் வருதோ இல்லையா, அன்னைக்கு சத்து மாவனால ஹோமம் பண்றதா இல்லையா. தத்துவம் ஜுஹோதின்னு திவ்யா பக்தி இருக்கு. 2வது வேற்றுமை இருக்கு. நமக்கு வேற்றுமை எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 7 வேற்றுமை 8 பாட்டு பார்த்த முடியும். அதனால தெரிஞ்சிருக்கணும் முழுக்க. இந்த தத்துவம் ஜுஹோதின்னு சத்துக்களை ஹோமம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கு. சத்துக்களை இப்படி சத்துமாவை இப்படி ஹோமம் பண்றது, சத்துமாவால் ஹோமம் பண்ணுகிறான் அப்படின்னு. ஹோமம் பண்றதுன்னா இந்த சத்துமாவை எடுத்து நெருப்புல போடுறது. தத்துவ ஹோமம் பண்றான்னு சொல்லப்படாது, சத்துமாவினால் ஹோமம் பண்ணணும்னு சொல்லு. விபத்தி மாத்திக்கிறோம் இல்லையா. அதே போல கங்காதீனி நிவேதியேன்னு என்ன அர்த்தம்? கங்காதித்யா நிவேதியேன்னு மாத்திக்கணும். அதான் தத்துவஞாயேன விநியோக வந்தா. யந்திராதிசு கங்காதி பிரக்ஷேபா உபசார பதவாச்சாக நிவேதனானாம் அங்கம். அதான் யந்திராதிகளில் ஸ்ரீசக்கரத்தில் கங்காதி பிரக்ஷேபா, கங்கத்தை புஷ்பத்தை தோற்று அந்த ஸ்ரீசக்கரத்துல போடுவது. இதுதான் உபசாரம். கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு இப்படி பண்ணுவார். தேசாந்த ஷோடசாதி சம்யானாம். இந்த உபசாரங்களுக்கு ஷோடச உபசார பூஜங்கள். நீங்க 64 உபசாரம் பண்றது அது வேற விஷயம். அதனால ஷோடசாதி சங்கானாம் சமப்பிரதானாம் எது வசதி? சந்திரன் கொடுக்கறது வசத்தியா, 34 பூஜை பண்றது வசத்தியா, நைவேத்தியம் பண்றது வசத்தியா, இல்ல தாம்பூலத்தை கொடுக்கறது வசத்தியா, பிரதர்ஷன நமஸ்காரம் பண்றது வசத்தியா, அல்லது ஸ்துதி பண்றது வசத்தியா? நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையா. ஷோடசோபசார பூஜங்கள்ல எந்த உபசாரமானது முக்கியம் அப்படின்னு வரும் பொழுது சமப்பிரதானாம் எல்லாம் சமப்பிரதானம். யதாவச்சனம் சாகித்யேர கலகரணத்துவம் இத்தியாதி எல்லாமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபகாரமும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கிறது.
என்கிறதை இத்தியாதி யதாயத மோக்ஷம் சர்வாசாந்த பூஜானாம் கிரம பூஜா பிரகிருதி. எந்த பூஜையை நீங்க பண்ணினாலும் பிரகிருதி என்ன, ஒரிஜினல் என்ன, அந்த புரோட்டோடைப் ஒன்று வேணுமோன்னா அதுக்கு தந்தா போல முதல்ல பூஜை கத்துக்கிறப்ப என்ன, எந்த பூஜை கத்தண்டு, பிள்ளையார் பூஜை கத்தண்டு. விரத கல்பங்கள்லாம் என்ன போட்டிருக்கான், பிள்ளையார் பூஜை. அந்த பிள்ளையார் பூஜையில் தான் முதல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த பஞ்சபாத்திரத்துக்கு கலக ஸ்தாபனம், கலசத்துக்கு பூஜை, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையாருக்கு முதல்ல ஒரு பிள்ளையாருக்கு பூஜை, பிராண பிரதிஷ்டை, இவையெல்லாம் இருக்கும். அதுவும் வரலட்சுமி விரதம், இந்த விரதங்களுக்கு என்னன்னா 2ஆம் பக்கம் பார்க்கவும் 3ஆம் பக்கம் பார்க்கவும் அப்படின்னு போட்டுருவோம். அப்படின்னா ஒரிஜினலா பிரகிருதியா முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்ன, பிள்ளையார் பூஜை. அதே போலவே இந்த நவாவரண பூஜை இருக்க, இதான் பிரகிருதி. உபாசக்கால் இதை அறிந்து கொண்டு இதை பண்ணணும், அதான் பிரகிருதி. சர்வாசாந்த பூஜானாம் கிரம பூஜா பிரகிருதி. காமிய நைமித்திகாதி பூஜாந்தரேஷு, காமிய பூஜை நைமித்திக பூஜைகள்ல தத்திர தத்திர தர்மாதி தேச, எதை மாற்றிக்கொள்ளணும். முதல்ல அது தெரிஞ்சாதானே மாற்றிக்கொள்றது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், நவாவரண பூஜையை தெரிஞ்சுக்கணும். இயந்தோ அபூர்வ இவ பூஜா, இந்த நவாவரண பூஜை அபூர்வா, இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லப்படலை, தந்திரங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிருப்தோபகாராணாம் பஞ்சோபகாராணாம் பிரகிருதானாம் அங்கானாம் புனஸ்ரவணேன, இந்த கிருப்தோபகாரகமான இருக்க பூஜைகள், எந்த உபகாரமானது முன்னால கலத்தை கொடுக்கிறது என்கிறது தீர்மானமாயிடுதோ, அதனுடைய உபகாரமானது இது இந்த பலத்தை கொடுக்கிறது என்கிறது தீர்மானமாகுமேயானால் அதை பிராகிருதமான அங்கங்களை புனஸ்திரவணேன, அது மறுபடியும் இங்க பண்ணுங்கன்னு சொன்னதுனால கிரகமேதீயேனாயேன சோதக லோபா, அத கிரகமேதீய யுக்தி, அது பிரகிருதியில சொன்ன மாதிரியிலே விகிருத்தியில பண்ணணும். எங்க மாற்றுதல் இருக்கோ அந்த இடத்துல மாறும், அது இல்லாதன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற சோதக லோபா. ஏசு உபச்சாரேசு கரண மந்திரத்து, உபச்சாரம் பண்ணும் பொழுது என்ன மந்திரத்தை சொல்லணும், ஸ்ரீ லலிதாம்பிகா ஏய் நம, ஸ்ரீ லதா பட்டா பராபட்டாரிகாம் பூஜையாமி நம, லலிதா பட்டாரிகாம் பூஜையாமி கற்பயாமி நம அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல கரண மந்திரம்னு ஒவ்வொரு மந்திரமும் பூஜை பண்ணி சொல்லி அது புஷ்பத்தையும் ஸ்ரீசக்கரத்துல விசேஷார்த்த பிந்துவும் போடும் பொழுது ஒவ்வொரு பூஜைக்கும் முதல்ல ஒரு 4 எழுத்த சொல்லணும். அதுக்கு மந்திர வீரியம்னு ஓமயம் ஹேன்னு சொல்லித்தான் பூஜை பண்ணணும். அதுக்கு மந்திர அதுக்கு சொல்லிட்டார். இங்க காரண மந்திரம் சொன்ன பிறகு இப்ப ஹோமம் பண்றேன்னு வச்சுங்களேன், அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமமா, சோமாய ஸ்வாஹா சோமாய இதம் நமமா அப்படிங்கிற இதை நான் அக்னிக்கு கொடுத்து வைத்தேன், அதான் அக்னயே ஸ்வாஹான்னு. இது அக்னிக்குத்தான், எனக்கு இல்லை. திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கிவிடாது. பேனா கொடுத்து எழுதுறதுக்காக திருப்பி வாங்கிக்கிறோமோ அப்படி வாங்கிவிடாது. அதனால்தான் அக்னையே ஜன்னமமா சோமாயே ஜன்னம்மா வாத்தியார் மகாவேகத்துல சொல்வார். அது சுவாகான நெய்ய விடுதான், அவன் ஏதோ சொன்னாலும் நெய்ய விட்டுட்டே இருக்கான். விஷயம் புரியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்லணும், அக்னையே சுவாகான அக்னையே இதன்னமமா. இதுக்கு நம்ம சொல்லும் பொழுது உத்தேச தியாகம்னு ஹோம பிரக்கிரியில உத்தேச தியாகம். நாம் எதை பண்ணினமோ அதை தியாகம் பண்றோம், தியாகம் தான் அர்த்தம். ஏன்னா தியாகத்தினால்தான் ஒரு மனுஷன் க்ஷேமத்தை அடைய போறான். கர்ம ந பிரஜய கனேன தியாகேன அமிர்தத்துவமானது. உம பொருளை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு க்ஷேமம் வரும். சந்நியாசம் பண்றதுனாலும் தியாகம் தான் பண்றது, கர்மாவை பண்ணணும்னாலும் தியாகம் தான் பண்றது. யாகம் பண்றதுன்னா தேவதோத்தேன திரவிய தியாகா யாகா. ஸோ தியாகத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு க்ஷேமம் வருது. அது உத்தேச தியாகம் ஹோமத்துல. அதே மாதிரி இங்க பூஜையில கரண மந்திரம் என்னது, சுந்தர பிரபட்டாருக்கா ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி கற்பயாமி நம. அதான் இங்க சொல்ற கரண மந்திரஸ்து ஸ்ரீ லலிதாம்பிகா ஏய் நம. இது வேற எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. தந்திரங்கள்ல ஒரிஜினல் டெக்ஸ்ட் போய் படிக்கணும், அதெல்லாம் எடுத்து இங்க கோர்வையா கொடுத்துருக்கேன். வித்யேவம் ரூபா
விதி சப்தஸ்ய மந்திரத்துவம் இத்தியதிகாரண நியாயேன கல்பியமானே நியமே. இவைகள்லாம் எப்படி இது வந்திருக்கு? விதி சப்தஸ்ய மந்திரத்துவம் எனக்கூடியதான மீமாம்சாதிகரணத்துல சொன்ன நியாயத்துக்கு தக்கவாறு கல்பியமான நியமே வைத பத நியமா. அது விதியான பதங்கள் இது, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நியமம் இருக்கு. வேற விதமா நீங்க பண்ணினீங்கன்னா அது பூஜை ஆகாது. அதுக்காக எத்வா அப்படி இது பண்ண முடியல சார், நான் என்ன பண்றது? திருத்திய கூட்டமேவ காரணமந்திர. இது தெரியாதவாளுக்கு மூணாவது கூட்டத்தை எல்லாமும் அம்பாள் அப்படின்னு சொல்லி வித்யா திருத்திய கண்டேன புரியா சர்வோபகாரகம் சர்வோபகாரகாம் இது தந்திரராஜ வச்சனாத். தந்திரத்துல மந்திரத்தினுடைய மூணாவது கூட்டத்தை மட்டும் சொல்லி அதனால பூஜை பண்ணுங்க. அதனால நமக்கு தெரியலன்னா அந்த மந்திரம் தெரியல, அந்த மந்திரம் வேற ஏதோ இருக்கு, மறந்து போச்சு, என்ன பண்றது? இந்த மூணாவது கூட்டத்தினாலேயே சொல்லி பூஜை பண்ணிவிடலாம். நக அஸ்ய பிரகிருதி பிரகரணே பாகாது கிரமபூஜாங்கத்வேன சோதக விரகிதாயாம் அபூர்வ பூஜாயாம் கதம் பிராப்திருக்கு வாக்கியம். சுவாமி இது பிரகிருதி பிரகரணத்துல படிச்சிருக்கு, ஒரிஜினல் பூஜையில நவாவரண பூஜையில சொல்லியிருக்கு. ஆனா கிரம பூஜைக்கு அங்கமா இருக்கிறது இதை இப்படித்தான் பண்ணணும் என்னதான கட்டளை இல்லாததுனால காமிய பூஜை எல்லாம் இது எப்படி வரும் அப்படின்னு சந்தேகம். பிரதான பூதாயாக பூஜாயாக பூர்வத்தேது இந்த நவாவரண பூஜைங்கிறது அபூர்வமாக வேற எங்கேயும் சொல்லாத போனாலும், ஏன்னா சாதாரணமா நீங்க பட்ட பூஜை எல்லாம் வலது கையால புஷ்பத்தை எடுத்து பூஜை விடும், அவ்வளவுதான் தெரியுமே தவிர இன்னொரு கையால விசேஷாக்கியத்தை வச்சுட்டு பூஜை பண்றத எங்கேயாவது பண்ணிருக்கிறோம், எங்கேயும் பார்க்கலையோன்னா அதான் அபூர்வம்ங்கிற. பிரதான பூஜாயாக அபூர்வத்தேது ததங்கபூத உபசாராணம். ஆனா கந்தம் கல்பையாமி தூபமாக்கிராபையாமி தீபம் கற்கையாமி இது எல்லா பூஜையிலும் இருக்கேன். இங்க சொல்றது இந்த தர்ப்பணம் என்கிறது அபூர்வமாக இருந்த போதிலும் இவைகள்லாம் முன்னால மற்ற பூஜைகள்ல இருக்குன்னு பிரகிருதோபசார விகிருதித்வாத் விதிகர்த்தவியதா காங்காயா நாமாபிவேதத்தை உபசாராங்கத்வேன தர்ம பிராபகத்வே பாதகா பாவா. ஆயால் இது பண்ணலாம். கதம் அந்யதா இப்படி ஒத்துக்கலைன்னா கிருஹமேதேவேதி ஆஜ்யபாக அங்க ஆஜ்ய அனுவாக்கிய மந்திராணாம் பிராப்தி சங்கச்சதே. கிருஹமேதீய யாகம் அந்த கிரகமேதியில ஆஜ்யபாகத்துக்கு ஆஜபாகம்னு சொன்னா ஹோமம் பண்ணும்பொழுது ஒரு 2 கிராஸ் ஹோமம் பண்றோம். இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும். அதுக்கப்புறம் நடுவுல 2 சக்ரிஃபைஸ் ஹோமங்கள்னு 2 பண்ணுவா. அக்னா ஈஸ்வஹா அக்னா இதன்னமா சோமா ஈஸ்வஹா சோமா இதன்னமான்னு ஏதோ வாத்தியார் சொல்றா, நம்ம பாட்டு விட்டுட்டே இருக்கோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அது கிருஹமேதியில ஆஜ்யபாக அங்கமாக இருக்கக்கூடியதான அது சொல்றதுக்கு வேண்டியதான மந்திரங்கள். வியாஜ்யானுவாக்கிய மந்திரானாம் பிராப்தி இது எப்படி வரும்? அதையேவ அபூர்வேபி அவபிருதே. யாகம் பண்ண பிறகு கடைசியில் என்ன பண்ணா அவபிருத யாகம் பண்ண அவபிருதேஷ்டின்னு பூஜையெல்லாம் ஆனப்புறம் அந்த கலச பிரதிஷ்டாபனம் பண்ணி இந்த கலசத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை யாராவது தெரியவா அதெல்லாம் வச்சுட்டு அவளுக்குல புரோட்சம் பண்ண சொல்லணும். அது அவபிருதம். அது பண்ணினால் நீங்க சமக்கிரமாக பண்ணின பலமானது வரும். ஒரு நாள் பூஜை பண்ணினாலும் அத்தனை நாள் பூஜை பண்ணினதால அவ்வளவு விசேஷமான ஒரு பலம் வரும். அப்படி அதனால்தான் நம்ம இந்த நவராத்திரிகள்ல என்ன பண்றோம், கலச பிரதிஷ்டாபனம் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு என்னதான் அது கடைசி நாளைக்கு கலசத்தை உத்வாசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோட்சம். இது கலச பிரதிஷ்டாபனம் பண்ணக்கூடியதான அவபிருதேஷ்டியினுடைய விகிருதி. அதான் இது அவபிருதேஷ்டியில சாங்க பிரதானார்த்த முழுமையாக எல்லா நாளும் பண்ணின மாதிரி பிரதானார்த்த பிராகிருத போத்ருவரணத்து ஆஜ்யபாக அங்கத்வேன பிராப்தி சம்பவாது. யஜ்ஞத்துல 16 ரித்துக்கள் இருப்பார். கோதா அவருக்கு 3 அசிஸ்டன்ட் ருக்வேதத்துல, அத்வரியூன்னு ஒருத்தர் அவருக்கு 3 அசிஸ்டன்ட், உத்காதான்னு ஒருத்தர் அவருக்கு 3 அசிஸ்டன்ட், பிரம்மான்னு ஒருத்தர் அவருக்கு 3. அதனால 4 16 பேர். எஜமானன் ஒண்ணு, எஜமான பத்னின்னு 16 பேர். இதுல ஒரு யாகத்துல ஹோதா வேண்டாம். கோத்ருவரணத்திய ஆஜ்யபாக அங்கத்வேன பிராப்தி சம்பவா
ஹோதாரம் ஒரு யாகத்துல ஹோதா வேண்டான்னு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? இது நிஷேதோ யுஜ்யதே இது யுக்தம் மிஸ்ரைஹி அப்படின்னு மிஸ்ர மதத்துல சொல்லியிருக்கேன். ஏதேனா இதனால இந்த மீமாசா நியாயங்கள்ல எங்களுக்கு புரியாது, இது எதுக்குங்கிறதா சொல்ற. ஏதேன நைவேத்தியாங்க ஆகமனாதிக்கம் அப்படின்னு வியாச்சார். அம்பாளுக்கு நிவேதனம் பண்ண பிறகு ஆகமனம் சமர்ப்பயாமின்னு சொல்லணும். இது சாதாரணமா தெரியாது. பொதுவெல்லாம் நிவேத்தியம் சமர்ப்பயாமே அதுக்கப்புறம் ஒரு டிராப் ஜலத்தை விடணும். அம்பாளுக்கு நைவேத்தியம் சொல்லட்டும். ஏதேன நைவேத்தியாங்க ஆகமனாதிக்கம் அது வியாபியாசம். சம்பூஜ்ய இது யப்ரத்யேன பூஜன கரணக பாவனாயாக சம்பூஜ்ய அம்பாளுக்கு பூஜனை பண்ணி அதுக்கப்புறம் பாடகரணக பாவனாங்கத்துவம் விதியது. வெறுமனை பூஜை பண்றது மட்டும் இல்ல, அம்பாளுக்கு புத்தத்தை போட்டு அதுக்கப்புறம் சஹஸ்ரநாமத்தை பாடத்தை படிக்கணும். பகேநாம சஹஸ்ரகம் எங்கேயோ இது சொல்றாருன்னு இல்ல, ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம் சொல்றோம். பகேநாம சஹஸ்ரம் பாட பாவனை படேதித்யதேன பாடகரணிக்கா பிரதான பாவனா. சஹஸ்ரநாமம் படிக்கிறது இம்பார்ட்டன்டா, பூஜை பண்றது இம்பார்ட்டன்டா? ஒரு நாளைக்கு பூஜை பண்ணாத போனாலும் மானசிகமாக புத்தகத்தை போட்டு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். சஹஸ்ரநாம பாராயணம் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்ற பாடகரணிக்கா பிரதான பாவனா. என்ன ஒரு மாதிரி இருக்கு, பூஜை பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முக்கியம். அதை விட்டு ஏதோ பாடம் படிக்கிறது, சில பேர் ஈஸியார்ல படிச்சுட்டு பாடம் படிக்கிறா, சில பேர் ஏதோ சுத்திலே பாடம் படிக்கிறா, தூக்கம் வரப்படாது. இந்த கோடியில இருந்து அந்த கோடியிலிருந்து சித்தன் பாடம் படிக்கிறா, இதெல்லாம் பண்ணலாமோ? இது பூஜைன்னா ஒரு இடத்துல உட்காந்து பக்தி அதுல தானே வரும் அப்படின்னு ரொம்ப பேரோட இருக்கிற. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? சஹஸ்ரநாமத்தை படிக்கிறது தான் ரொம்ப சக்தி. அதான் முக்கிய பிரதான பாவனா. ஏதேன வாரவன் தீயமக்னோமதாம கிருத்வா பசுகாமோத்யேதேன யதேதா இது வாக்கியேனா இது வாக்கியே. ஏன்னா இதுக்கு சொல்லணுமோ இல்லையா? இப்படி நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிரமாணம் ஒண்ணு சொல்லணும். ஏதேனா வாரவந்தீயம் அக்னிஷ்டோமதாம கிருத்வா, வாரவந்தீயமாக இருக்கக்கூடியதான் அந்த பேர் இருக்கக்கூடியதான அக்னிஷ்டோமம், அக்னிஷ்டோம யாகத்தில் அந்த சாமாவை சொல்லி பசுகாமோத்யேதேன யதேதா, பசுகாமனை உடையவன். ஏன்னா இங்க காமிய பிரயோகம் சொல்ல போறேன், அதுக்காக சொல்றேன். இனிமேல் சொல்லக்கூடியது சிலதெல்லாம் இந்த ஜென்மாவிலேயே நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வழிகள் என்ன அது சொல்றேன். அதனால விதி வாக்கிய பாவனா விசிஷ்ட பாவனாந்தர விதிவது. எப்படி அக்னிஷ்டோம காமாங்கிறது ஒரு செயல், பசுகாமம் ஏதேன எஜேதாங்கிறது ரெண்டாவது செயல். அதனால முதல்ல அக்னிஷ்டோம காமாவை பண்ணணும், ரெண்டாவது இந்த யாகத்தை பண்ணணும். அதே போல இங்க பூஜையை பண்ணணும், பிறகு சஹஸ்ரநாம பாராயணத்தை பண்ணணும். அதனால விசிஷ்ட பாவனா விசிஷ்ட பாவனாந்தர விதிவது. ஒரு செயலை பண்ண பிறகு இன்னொரு செயலை பண்ணதுனால் பாவனான செயல் மனசுல இருக்கக்கூடியதான், இதை நான் இப்படி செய்யணும் எனக்கூடியதான சங்கல்பம் கிருத்திங்கிறதா அவன். விதிவத் பூஜனகரணக பாவனா ரூப அங்கோத்தர காலிகேன நாம சஹஸ்ரவதா. பூஜையை பண்ணின பிறகு பண்ண வேண்டியதான் நாம சஹஸ்ரம். இத பாட்டேனா ரோகநாசனாதி ரூபம் இஷ்டம் பாவையே. இப்படி பூஜை பண்ணி சஹஸ்ரநாமத்தை வாக்குகளையானால் எப்படிப்பட்டதான ரோகம் இருந்தாலும் அந்த ரோகங்கள் போய்விடும். ஜெனரலா ரோகம் போறதுக்கு ஒரு ரோகமும் இல்லை சார், நான் சௌக்கியமா ஆனந்தமா ஹெல்த்தியா இருக்கேன். இந்த ரோகம் இல்லாத போனாலும் அவித்யா ரோகம் இருக்கு, அது போகணும். மனுஷனுக்கு பரமாத்மா தெரியும், அந்த ரோகம் போகணும். ஆகையால் பவரோக நிவாரணி பாட்டில கேட்டிருக்காரு. ஆனா அந்த பவரோகம் போகணும், அதற்காக படிக்கணும். அத்திரக ஜாத்வா இது பதத்து புனரன்வயாது. முதல்ல ஜாத்வா லலிதாம்பிகாம் மந்தோபதாரிஷ்டம் போட்டு ஜாத்வா இல்லைன்னு தெரியும். ஒரு ஆசிரியர் டெலிபோன் பண்றாரு, சார் இங்க பாஸ்கரா இப்படி போட்டிருக்காரு, ஜாத்வாங்கிறது இல்லவே இல்லைய ஸ்லோகத்துல அவர் எப்படி எழுதியிருக்காங்க பார்த்து சொல்றேன். என்ன நீங்க தான் புத்தகம் பூவாச்ச, உங்களுக்கு இது பார்க்காமலே வரணும். இப்ப என்ன பண்றது அவர்? ஐயா போன ஸ்லோகத்துல சொல்றது அவரே வந்து டெலிபோன் பண்ணிட்டார் ராத்திரி 9:45 எல்லாத்தையும் முடிச்சுட்டு
அடுத்த நாள் பாடம் ஒரு தரம் பார்த்துக்கணும்னு உட்கார்ந்தா அது 2 கட்டை கொண்டு வரும். அது வேற எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணுமே, இந்த புத்தகம் பார்க்கணுமா என்ன அப்படிங்கிற. சரி, ஒரு நிமிஷம் யோஜனை 3 ஸ்லோகத்தில் இருக்க பாருங்க. ஜாத்வாசி தான் பஞ்சோபச்சார யுத்தம் பூஜ அப்படின்னு இருக்க சுவாமி. அப்புறம் ஒத்துக்கிறார் அவர். ஆமாட்ட அதே மாதிரி இங்க அத்திரக்க ஜாத்வா இது பதத்திய புனரன்வையாது. அந்த பூஜை சமயத்துல அம்பால தியானம் பண்ணு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாலேயும் தியானம் பண்ணணும். இப்ப நான் சொல்ல போறேன், சாஸ்திரம் படிக்கக்கூடியதான கிரமம் எப்படி சாஸ்திராமம் பண்ணணும் தெரியும். நம்மளுக்கு ஏதோ மாதா சிவா பக்தியில அதை பண்ணலாம், வேண்டாம் இல்ல. ஆனா இந்த காமிய பிரயோகத்துல எப்படி சாஸ்திராமம் பண்ணணும் அப்படிங்கிறத கிரமத்தை சொல்றேன். இது மேல ஒவ்வொன்றுக்கும் கிரமம் சொல்ல போற ரகசியமான விஷயங்கள் சொல்ல போற பார்ப்போம். அத்திரக்க ஜாத்வா இது பதத்திய புனரன்வயாது தத்ரத்ய துவாப்பிரத்யய ஜாத்வான்னு கொஞ்சம் அந்த இடத்துல அந்த துவாப்பிரத்தியம் அப்படின்னு முகம் துவாதாய ஸ்வபதீஜவது இத்யாதௌ இவ சமான காலிகத்வார்த்தகதயா முகம் வியாதாய ஸ்வபிதின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய திறந்து தூங்கினான். வாய திறந்த பிறகு அப்புறம் தூங்கினானா, தூங்கின பிறகு வாய் திறந்தான். இது போல பிரயோகங்களா சாதாரணமாக வாய் திறந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ற. இது பெரிய விவகாரம். இது ஏன்னா புக்வா கச்சதின்னு இருக்கு. சாப்பிட்டு போகிறான். சாப்பிட்டு போகிறான்னா போயிட்ட பிறகு அப்புறம் சாப்பிடுறானா, சாப்பிட்ட பிறகு போகிறானா? முதல் செயல் இது சாப்பிடுறது, அதுக்கப்புறம் போகிறான். இந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, சமான கர்த்தர்கத்துவத்து பின்ன உத்தர காலிகத்துவம். சாப்பிட்டு போறான்னு இவர் சாப்பிட்டார், இவர் போனார். சாப்பிட்டு போனான்னு சொல்ல முடியுமோ? சாப்பிட்டு போனாங்கிற சுவாப்பிரத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வியாக்கரணத்துலன்னு, சமான கர்த்தர்கத்துவம். 2 செயலும் ஒரு மனிதனே பண்ணினான். அதுக்கப்புறம் இது முதல்ல பண்ணினான், அது பின்னால பண்ணினான். அப்பதானே சாப்பிட்டு போறான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதுல நிறைய விவகாரங்கள் இப்படி அடிச்சு இதுக்கு பூர்வப்பட்டம் பண்ணல. மகாபாஷ்யத்துல இங்க ஏதோ சங்கர பாஷ்யம் வாசிச்சிருக்காரு. மகாபாஷ்யம் வாசிக்கணும் ஜென்மாவில. மகாராஜ்யம் வா சாசனீயம், மகாபாஷ்யம் வா படனீயம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி ராமன் மாதிரி போகத்தை அனுபவிக்கலாம். இந்த ராஜ்யம்னு அப்படி இருக்கலாம். 4 சமுத்திரமும் நடுவுல இவர் இருக்கிறார், எல்லா பூமியும் இவருக்கு. அப்படி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி வருமோ அது வரணுமே. ஆனால் மகாபாஷ்யம் வாசிக்கணும். மகாபாஷ்யம் வாசிப்பதையும் மகாராஜ்யம் வாசாசனம். அதே போல மீமாம்சா சாஸ்திரம். ஆச்சாரியர் அந்த மீமாம்சா இது பகவான் உபவர்ஷகாங்கிறாரு. அந்த மீமாம்சா இவரை எவ்வளவு கொண்டாடுறார், ரொம்ப பெரிய எட்டு வியாக்குருதே வாசம் எட்டு மீமாம்சத்தே அத்வரம் தாவோ புண்ணிய கர்மானஹா பந்தி பாவன பாவனா அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் சொல்றது. எட்ட வியாக்குருதே வாசம், யாரு வியாக்கரணத்தை சொல்லி இந்த பதமானது சரியான அர்த்தத்தை சொல்றது, இந்த பதத்தை இப்படித்தான் சொல்லணும் என்று தெரிஞ்சுண்டு பேசுகிறானோ அவன் எட்ட வியாக்குருதே. எட்ட மீமாம்சத்தை அத்வரம். அந்த யஜ்ஞ கர்மாக்கள் ஆத்மாவை பத்தி. இது ரெண்டும் ஒரே வேதார்த்தம் தான். இது யார் பண்றாளோ அவ யாரு தாவுகோ புண்ணிய கர்மானோ பந்தி பாவன பாவனோ. ஒரு பந்தின்னு சொன்னா வரிசை. இந்த கல்யாணத்தெல்லாம் வரிசையா சாப்பாடு போடுறாலும் இல்லையா, அது வரிசையில உட்காரோம். உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டா என்ன இருக்குல்ல, பக்கத்துல இருக்கிற பாப்பம் உங்களுக்கு வருது, உங்க பாப்பம் இன்னொருத்தனுக்கு போறது. விவகாரம் என்ன? ஆசனா சேனா தியானா சம்பவசா சகோஜனா சங்கிராமந்தி பாபானி கையறிந்து வம்பத. அதனால பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டா ஒருத்தர் பாப்பம் ஒருத்தருக்கு போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு தனியா சாப்பிடணும். எத்தனை பேருக்கு தனியா போய் சாப்பாடு போடுறது முடியாது. ஆனா அப்படி பந்தியில இருக்கிறவாள் ஒரு மகாத்மா, ஒரு ஞானி, ஒரு சாஸ்திரம் பார்த்தவன் ஒத்தன் இருந்தாரு. ஆனால் அத்தனை பேருடைய பாப்பமும் போயிடுறதாம்.
அப்படி பந்தி பாவனாளா இருக்கால அவளை பாவனம் பண்றவா சில பேர் இருக்கா. அவா இவா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அங்கே பூர்வபட்சம் பண்ணிருக்கா. ஏக கருத்திருக்கத்துவம் இருக்குங்கோ, உத்தரகாலிகத்துவம் வேண்டாம். ஏன்னா சில இடத்துல பிசிறு அடிக்கிறதுட்டான். சாப்பிட்டு போகிறான், யார் சாப்பிட்டானோ அவன் தான் போகிறான், முதல்ல சாப்பிட்டு பின்னால போகிறான். எப்படி சொல்றது? வாய திறந்து தூங்குறான். இப்ப எப்படி வாய திறந்து இருக்கணும் அவன் தான், தூங்குறவனா அவன் தான். ஆனா தூய பிறகுதான் சார் வாயப்படம் தான். நான் எனக்கு தூக்கம் வர போறது இந்த பெட்டர் வாய் திறந்து தூக்கமே வா அப்படியே அப்படிப்படுத்தானா. கணாக்கிருத்திய கம்சப்பதிட்டா, இது மகாசாட்சிய பையன். பழனில இருந்து வெங்கல பானை கீழே விழுந்தது. கணாக்கிருத்திய சத்தம் போட்டு வெங்கல பானை கீழே விழுந்தது அப்படின்னு. கணாக்கிருத்திய கம்சப்பதிட்டா அப்படின்னு சொன்னா கீழே விழுந்ததும் வெங்கல பானைத்தான், சத்தம் பண்ணியதும் வெங்கல பானைத்தான். ஆனா கீழே விழுந்த பிறகு சத்தம் இருந்ததா, சத்தம் பண்ண பிறகு வெங்கல பானை விழுந்ததா? கணாக்கிருத்தியா சத்தம் பண்ணின பிறகு விழுந்ததுங்கிறான். விழுந்த பிறகுதான் சத்தம் பண்ணு. விவகாரம் என்னன்னா அதெல்லாம் சில இடத்துல மாறிவிடும். ஏக கருத்திருக்கத்துவம் இருந்தா போறோம், உத்தரகாலிகத்துவம் வேண்டாம். அது பெரிய விசாரம். அது போட்டோம். இங்க என்ன சொல்றார்? அதே மாதிரி முகம் வியாதாய இத்தியாதிவது சமான காலிகத்வார்த்தகதையா. இது சாஸ்திரம் தெரிஞ்சாதான் இப்படி சொல்ல முடியும். சமான காலிகத்வார்த்தகதையா சத்ரந்தே பரியவசானாத். அதனால கடைசியில இந்த துவாபிரத்தியத்துக்கு என்ன அர்த்தம்? தத்தவத்து நிஷ்டா அப்படிங்கிற சூத்திரம் தான் நிஷ்டா பிரத்தியம். இந்த துவாபிரத்தியத்துக்கு என்ன அர்த்தம்? இங்க சத்ரந்தம். சத்து பிரத்தியத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம். அதான் சத்தந்திரே பரியவசானாத் தியாயன். தியானம் பண்ணி கொண்டே படிங்கோ. அப்படின்னு தியானம் பண்ணிவிட்டேன். சரி, தியானம் ஆயிடுச்சு. என்ன சஸ்திரம் படிக்கிறான், 20 நிமிஷம் ஆகும். அதனால என்ன பண்ண, ஒரு கப் காபி சாப்பிட்டு அப்படி உலாவிட்டு வந்து அப்புறம் படிக்கலாமா? அது பண்ணக்கூடாது. என்ன சமான கர்த்திருக்கத்துவம் இருந்தா போறாது. இங்க என்ன சத்திரந்தமா மாறி இருக்கு. தியானம் பண்ணி கொண்டே படிக்கணும். ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சு லலிதாம்பிகான்னு முடிகிற பர்யந்தம் உங்க மனசுல அல்லது எதிர்க்க போட்டோல அம்பாளை பார்த்துட்டே தியானம் பண்ணிட்டு சத்ரந்தே பரியவசானா தியாயன் வகைக்கு சம்பிரதாய. இது சுவாங்கிற பத்தியும் இருந்தாலும் சாஸ்திரம் எப்படி சொன்னாலும் குரு சம்பிரதாயமாக எப்படி படிக்கணும் என்பதற்கு வருகிறது. அப்புறம் சர்வே ரோக பிரணத்தி தீர்க்கமாயிஷ்ட விந்ததி அயமாயிஷ்கரோ நாம பிரயோக கல்பனோதிதா. சர்வே ரோக பிரணத்தி. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனால செல்லாத ரோகமே கிடையாது. எந்த ரோகமா இருந்தாலும் அபஸ்மார பிரமேக பிரமோதன்மாதி ரோக மகாந்தா. எத்தனை ரோகங்கள் சொல்லியிருக்க. ரோக நிதானம் அஷ்டாங்க இந்த ரோக நிதானத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த இந்த ரோகம் என்ன, ரோகம் எதற்காக வருது, அந்த ரோகம் எப்படி மனுஷனை இம்சப்படுத்துறது, அது எப்படி போகும் அப்பதுன்னு சொல்லியிருக்கார். அத்தனை ரோகங்களும் இதுல போகுமா? அப்படியே பிராரப்த கர்மான வந்த ரோகங்கள்லாம் போகும். சர்வே ரோகா இது நஸ்யதி இஹ துவம்ச பிராகபாவாதி சாதாரணம் பாவமா அபாவமாத்திர பரஹா. போகிறது அப்படின்னு சொன்னா ரோகம் வந்த பிறகுதானே போகும். வரதுக்கு முன்னால் அது எப்படி போகும்? அப்படின்னா சாஸ்திரம் படிச்சுட்டே இங்க நான் சொல்ற பிரகாரமா படிச்சுட்டே இருந்தேன்னா ரோகம் வராது. ஒருவேளை வந்துடுத்து இதுவேளை இப்படி நான் சொன்ன மாதிரி படிச்சேன்னா ரோகம் போயிடும். பிராகபாவத்துக்கும் துவம்சத்துக்கும் அதான் சொல்ற துவம்ச பிராகபாவாதி சாதாரண அபாவ மாத்திர பரஹா. தீர்காயுஷ்யம். தீர்காயுஷ்யம்னா என்னது? அபமிருத்யு காலமிருத்யு துவய அபாவம். அபமிருத்யுவும் போயிடும், காலமிருத்யுவும் போகும். நீங்க எதுக்கு இருக்குன்னு சொல்லித்தானே நான் சொல்றேன். உங்களை பார்த்தாங்க சொல்றேன். தெரியும் கேட்பதில்ல. அபமிருத்யுவும் போகும், காலமிருத்யுவும் போகும். எப்படி போகும்? காலமிருத்யு போயிடுச்சுன்னா அப்புறம் சாஸ்திரமே கிட்ட போயிடுச்சு. ஏன்னா ஜாதஸ்தி துருவ மிருத்யுங்கிறது அல்லவா நியாயம். அப்ப இப்படி நீங்க மாதிரி சொல்றேன்.
சொல்ற. சுவாமி, இதுக்கு ஒரு விருத்தாந்தம் இருக்கு. என்ன விருத்தாந்தம் இருக்கு? காலமுருத்துவா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுத்துடுற. நீங்க படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த மனுஷனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உபாசனையே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. எப்படி மோட்சத்தை கொடுக்கிறது? ஞானத்தை கொடுத்து வைராக்கியம். இல்லைன்னா விவேக சூடாமணி கிரந்தங்கள்லாம் படிக்கிறடா. ஏன் படிக்கிற? 1000 புத்தகம் இருக்கு சார் மார்க்கெட்ல, புதுசு புதுசாக வந்திருக்கான். பார்த்திருக்கா? என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு விவேக, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி விவேக சூடாமணி, பஞ்சதசி புத்தகமாக ஸ்லோகத்துக்கும் கஷ்டமா இருக்க. இப்படிப்பட்டதான கிரந்தங்கள்லாம் ஏன் வாசிக்கிறார்? இதை வாசிக்கணும்னா குரு அனுகிரகம் வேணும். அவருடைய கட்டாட்சம் உங்க மேல விழுந்திருக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியாது. என்ன பண்றாள் அம்பாள்? நீங்க இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை வாசித்து அம்பாளுக்கு பூஜை பண்ணா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு வைராக்கியத்தை வர வச்சு விடுறாங்க. அந்த வைராக்கியத்தினால நீங்க எல்லாத்தையும் பண்ண தொடங்குறது. இதுதான் விசேஷம். அதனால காலமுருத்தியும் சொன்னதுனால நடக்கப்படாது. வேதாந்தத்துக்கு விருத்தமா வருது, வேதத்துக்கு விருத்தமா வருது. விருத்தமா ஒண்ணும் பேசாது. அம்பால நீங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லிருக்க? முதல்ல சாஸ்திரஸ்வரூபிணி சொன்னதா இல்லையா? வேத வேத்யா. சாஸ்திரநாமத்துல வேத வேத்யான்னு ஒரு நாம வந்திருக்கு. அதனால வேதாந்த வேத்யா. ஆகையால் விரோதமா வராது. ஆனா காமிய பிரயோகம் நீங்க பண்ணினீங்களேயானால் எனக்கு பிராணம் போகக்கூடாது, இப்படியே இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாளாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஒரு சற்று ஸ்டேஜ் 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நாள் நடங்கிறது இந்த பக்கம் உட்கார்ந்தா வலிக்கிறது, அந்த பக்கம் உட்கார்ந்தா வலிக்கிறது. இன்னும் வாழலாம்னு தோன்றது, இருந்தாலும் ஆசை போகல. உங்களுக்கு 101 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், 102வது வயசு வரப்போகுது. என்ன பண்ற? பேரனை கூப்பிட்ட, பையனை கூப்பிட்டா நடக்குமா நடக்காத, பேரனை கூப்பிட்டு ஒரு மகன்யாசம் இருக்கிறோம். உன்னை பண்ணது ஒரு மகன்யாசம். அதுக்கப்புறம் என்னடா ஒரு மிருத்திக யோகம் பண்ணது. என்ன எவனை ஜெயிக்கணும் இவர் அப்படின்னு சொல்லல. இல்ல சொல்லதான் போறாரு. நீங்க இருக்கிறவ பாப்பா, என் ஞாபகம் வச்சுக்க. மனுஷனுக்கு போகணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை, இருந்தாலும் வாழணும் எனக்கூடியதான எண்ணம் கூட குறைஞ்சுட்டே வருது. ரெடியான்னு சொன்னா நோங்கிறானே தவிர இருக்கிறப்ப இந்த கட்டை என்ன சார் வாழாது, என்னமா வலிக்கிறது, ஒன்னும் சரியா இல்லைன்னு நினைக்கிறதா இல்லையா? இருந்த போதிலும் அவனுக்கு வைராக்கியம் வந்து அவன் நிம்மதியா இருக்கும்படி பற்றாராம். அது விசேஷம். ஒரு ஊர்ல பக்தால் இருந்தான். அவ சர்வதா சர்வ காலம் பரமேஸ்வரனிடத்துல அதீவ பக்தன். அந்த குடும்பமே அப்படி இருந்தது. அவ லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தத்தையும் விட்டு விட்டு, போகங்கள் எல்லாம் விட்டு விட்டு, அனுபவிச்சாச்சுங்கிறால இருக்கு அப்படின்னு விட்டுட்டு அவ சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கா கிராமத்துல. பரமேஸ்வரன் என்ன பண்றார்? இவாள நம்ம சோதனை பண்ணணும். இது சார் பகவானுக்கு இதென்ன காரியமானு தெரியல. கதைன்னா அப்படித்தானே வரும். பகவான் சொல்ல மாட்டார். இருந்தாலும் என்ன ஏதுன்னு நம்ம எடுக்கின்றதான விரதம் ஒரு காமிய கர்மா, அதை நகமாகவே இவனுக்கு அதுல பிடிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்கா. ஏன்னா பக்தாளுக்கு தெரியணும், மற்ற பக்தாளுக்கு தெரியணும் இல்லையோ. அதனால என்ன பண்ணார்? இந்த பரமேஸ்வரன் ஒரு அதிதியா ஒரு பிராமண வேஷத்துல அந்த ஆத்துக்கு போறார். அந்த ஆத்துக்கு போனதுமே அந்த பிராமணன் காலம்பரை எழுந்துட்டு பூஜை நித்தியானுஷ்டானங்கள்லாம் 4 மணிக்கு எழுந்து ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே பிக்ஷை எடுக்கிறதுக்கு போறார். ஏன்னா அவர் தான் பழைய காசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ 4 இடத்துல பிக்ஷை எடுத்தோன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னுட்டு இவர் போயிருக்கார். ஆத்துல வாங்கிட்டார். இவர் வந்திருக்கார். வந்ததுன்னா என்ன ஏதுன்னா பார்க்க வந்திருக்கேன். நீங்க இருந்தோ சாப்பிட்டு போலாங்கிறார். இவருக்கு பிக்ஷை கிடைக்குன்னு அந்த மாதிரி எப்படி தெரியும்? சாப்பிட்டு போறோம். அதிதி வந்திருக்கு, கொஞ்சம் நம்ம அதுல சாப்பிட்டு போறோம். சரி இல்லை, இவர் கொஞ்ச நேரம் பார்த்தார். அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்,
அதுக்குள்ள வந்துடுறேன், எல்லாம் ரெடி பண்ணுங்க. சரின்ட்டு இந்தமா சரிட்டு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அவர் வந்ததுமே அந்த அரிசியை கொண்டு வந்து அன்னத்தை சமைச்சு இவருக்கு போடணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நாமும் சாப்பிடணும். ஆச்சா, இது என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அவர் நகமாகவே பிட்டையை கொண்டு வந்திருக்கார், அரிசியை கொண்டு வந்திருக்கார். அந்த அரிசியை எடுத்து நம்ம சமைச்சு ரெடி பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் இந்த மெல்லமா சொல்றேன், இது போல இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி இருந்திருக்க. சரி சாப்பிடும். இந்த அதிர்ச்சி வந்த பிறகு இவரும் கோயில்ல இருந்து வந்த பிறகு வாங்கும்னு சொல்லி இவருக்கு காலம் எல்லாம் அனுப்பி உபச்சாரங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணி ஆகாரத்துக்கு வாங்குவோம்னு உட்காரிச்சிருக்க. இலை வேணுமே, எல்லாத்தையும் விட்டு தானே இருக்கார். சரின்னு பையனை கூப்பிட்டு போய் இலை எடுக்கணும் பாருங்க. அந்த காலத்துல இலைக்கெல்லாம் இப்படி கடைக்கு போயிட்டு வாழையில வாங்கிட்டு வருதுன்னு இருக்குது. அப்படி கிராமத்துல போனாலும் ஒரு மூலையில இருக்கும், வாங்கிட்டு வருது, கட் பண்ணி கொண்டு வந்துடுவார். போனா என்ன சுவாமின்னு சொன்னார், நடக்காத விஷயம் நடந்தது. வாழை மலை கீழே பாம்பு இருக்காது. பாம்பெல்லாம் எங்க இருக்கும்? சந்தன மரத்து பக்கத்துல இருக்கும், சிம்பாக மரத்துக்கு பக்கத்துல இருக்கும், அல்லது இந்த தாழம்பூ இருக்கிற பொதுல பாம்பு இருக்கும், சந்தன புஷ்பம் இருந்தாலும் பாம்பு இருக்கும். இது என்னடா ஆச்சுன்னா, இது விவகாரம். இது அது என்னமோ இங்க வந்திருக்கு. இவர் காலை வச்சார், போட்டு விட்டு பிராணம் விட்டார், பையன் போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்துல இவர் என்ன பண்ணார், அங்க போய் பார்த்தார், வரல. சரி, அதிதி பூஜம் முக்கியம் அப்படின்ட்டு அதை அங்கே வச்சுட்டு இங்க வந்து முதல்ல இவருக்கு ஆகாரத்தை போட்டு அனுப்பிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்னு வந்திருக்க. வந்த பிறகு இவர் சும்மா இருக்காரு. இவர் கொல்ல வச்சதும் இவர் தான், இவர் தான் வந்திருக்காரு. இலையில உட்கார்ந்த பிறகு பையன் இங்க அப்படின்னு கூப்பிட்டு, பஞ்சம் வெளியில போயிருக்கா அப்படின்னார். வெளியில கூட வரலையே அப்படின்னார். இல்ல, காலமாயிட்டாங்க. எனக்கு போய் பேசப்படாத இல்லையா? கூப்பிட்டுட்டாராம் பரமேஸ்வர். பையன் பிராணம் போயிடுதுன்னா இன்னைக்கு எனக்கு ஆகாரம் வைக்கிறையே, என்னமா வைக்கிற நீ அப்படின்னு. அப்புறம் சொன்னார், ருணானுபந்த ரூபேண பசுபத்னி சுதாதயா ருணக்ஷயம் யாந்தி காதத்ர பரிதேவனா. அப்ப ஒரு மனுஷனுக்கு பையன் பெண்ணு இவெல்லாம் எப்படி வந்திருக்கான? ருணானுபந்த ரூபேண ஜன்மாந்தரத்துல பண்ணினதான கர்மா. இன்னாருக்கு இன்னார் பையன் பிறக்கணும், இன்னார் பொண்ணு பிறக்கணும், இவைகள்லாம் இன்னாருக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஜன்மாந்தரத்துல பண்ணினதான கனெக்ஷன். எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? ஏதோ ஒரு கனெக்ஷன். அதனால அந்த ரூபமாக இவன் வந்திருக்கான். அவனுக்கு வேண்டியதான எங்கிட்ட அடைய வேண்டியதெல்லாம் அவன் அடைஞ்சான். இனிமே நம்ம போக வேண்டியதானே. கடன் வாங்கிட்டா அந்த கடன் திருப்பி கொடுத்துட்டான். கடனை வாங்கிட்டவன் திருப்பி வாங்கிட்டான், வாங்கி இருப்பானா? ருணானுபந்த ரூபேண இவெல்லாம் சுதாதயா ருணக்ஷயம் யாந்தி காதத்ர பரிதேவனா. இதுக்கு அழுவானே. எனக்கும் இந்த ஜன்மாவில வேற யாருக்கும் சம்பந்தம்? சாட்சாத் பிரம்மத்தோட. நடுவுல ஒரு குரு இருக்க, அவரோட ஞானம் இருக்கிற பரியந்தம் மோட்சம் வர பரியந்தம் அவரோட சம்பந்தம். இந்த சமயத்துல சம்பந்தம் யாருக்கு? ஆத்துக்காரி, பையன், குழந்தை, பேரன், மாட்ட பொண்ணுக்கு மாட்ட பொண்ணு, இது இல்ல விட்டுருந்தா கிடையாது. அவ கடனாச்சு, அவ தூக்கி போயிட்டா, அதனால அழ வேண்டியது இல்லை அப்படின்னாரா. இவர் பார்த்தார், இவர் வைராக்கியம் கொடுத்தாச்சு, இவருக்கு பரவாயில்லன்ட்டு. சரிங்களா, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தான் அப்படி இருந்துட்டு இருக்காரு. சில பேர் ஆத்துல பட்டம் படாம இருப்பார். இந்த புருஷாவை நம்பவே முடியாது, அவன் ஒரு மாதிரி இருப்பார். ஆனா எல்லாரையும் பார்த்துக்கிறோம் அந்த வீட்டுக்கு அவா தானே. அதனால ஸ்திரீகிட்ட, அம்மா நீங்களும் இப்படி பரிமாறலாமா பையன் போன பிறகு அப்படின்னு கேட்கிறது. அந்தம்மா சொன்னாலாம், உண்மையா குயவன் இருக்கான். அங்க குயவன் என்ன பண்றான்னு தெரியுமா? மண்ணை எடுத்து வந்து நிறைய குடங்களை பண்றாங்க. குடங்களை பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இல்ல, அது சூளையில போடுறான். சூளையில இருந்து எடுக்கிறப்போ ஒரு குடம் அடிச்சு போயிடும். அதுக்காக அழுவாரான். 7 குடம் பண்ணிதான் சுவாமி, ஒரு குடம் ஆனது உடஞ்சு போயிடுது, அதுக்காக அழுவாரா? அதே போல நிறைய குழந்தைகள் இருக்கா, அது ஒரு குழந்தை அதுக்கு சமயம் ஆயிடுது, நாம என்ன பண்றது? அதோட கூட போட முடியுமா? பகவான் இருக்கார்,
அவருடைய அனுகிரகத்தால என்ன நடக்கிறது? ஏகம் மாண்டம் பரம் பின்னம் காதத்திரபடி தேவனா அப்படின்னு அது இப்ப அவரை விட இந்த அம்மாவுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைச்சத பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஆத்துல அந்த பிராமணனுக்கு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை கேட்ட, எல்லா காலமானாலும் நீ பாட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கியம்மா, சிவஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருக்கிய, நியாயம் இல்லையே, லோக விருத்தமா இருக்கேன்னு. அந்த மாதிரி சொன்னா, ஏகே ஒரு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்க காட்டுல, ஒவ்வொரு திக்குல இருந்தும் பல பட்சிகள் வருது. வரக்கூடியதான பட்சி முதல்ல வந்த பட்சி என்ன பண்ணிட்டு வயர் நிறைய சாப்பிட்டது. நல்ல பழமெல்லாம் இருக்குங்க, நல்ல வயர் நிறைய சாப்பிட்டது. சாப்பிட்ட பிறகு அந்த பட்சி என்ன பண்றது? பறந்து போயிடுது. அடுத்ததாக இன்னொரு பட்சி வருது. இந்த பட்சி என்ன பண்றது? இதுக்கு வயர் ரொம்ப பறியும் தான் சாப்பிடுறது. அது வரைக்கும் இங்கே இருக்கு. அதே மாதிரிதான் எங்க அண்ணா என்னை விட முன்னால பிறந்தான். அவன் நிறைய கர்மாவெல்லாம் அனுபவிச்சு தீட்டு விட்டான். தீட்டு பிறகு அவன் வழி என்னவோ அந்த வழியில போனான். நான் இன்னும் இருக்கேன். எதுக்காக? என் கர்மா முடியலன்னா. விவகாரம் என்ன? ஏகம் அந்தந்த தேசத்துல வந்தா அபத்திர பரிதேவன உலகத்துல எல்லோரும் வரா. அவனுடைய கர்மா முடிகிற பரியந்தம் இருக்கான். அவனுடைய கர்மா முடிஞ்ச பிறகு அவன் போயிடுறான். அதனால இதுக்கு அழுது பிரயோஜனம் இல்லை. தஸ்மாத் அபரிஹாரியர்த்தே நத்துவம் சோதிக்கும் அர்ஹதி. பகவத்கீதையில சொல்லலையா அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்த, ஏடா நம்ம வந்து வீடே சரியில்லை என்ன இப்படி ஆயிடுது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பிற பாக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஆத்துக்காரத்தை இருக்க மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ளை கேட்ட, என்ன சுவாமி உங்க ஆட்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது, ஆனா யாரையோ போட்டு ஆகாரம் பண்றது மட்டும் போட்டுட்டு இருக்கல, நியாயமா எனக்கு தெரியலையே, என்ன இதுன்னு கேட்டாரு. அவர் பார்த்தார், இதம் கஷ்டம் இதம் கஷ்டம் நதி இது இரதம் ஆகமம் என்ன சொல்றார்? கங்கா நதியில 4-5 கட்டை விழுந்தது. அந்த கட்டையாவது அதை சேர்ந்துட்டே வந்துட்டே இருக்கு. நடுவுல ஒரு கல் இருந்தது. அந்த கல்லு கிட்ட என்ன, இந்த பக்கமா ஒரு நதி ஒரு இது போச்சு, இந்த பக்கமா ஒரு பிரவாகம் போச்சு. அந்த நடுவுல இருக்கிறப்ப ஒரு கட்டை அந்த பக்கம் போச்சு, ஒரு கட்டை இந்த பக்கம் போச்சு. இந்த கட்டை அந்த கட்டைக்காக ஆகுமா? அதாவது அதே மாதிரி போனா நம்ம அதுல இருந்தா நம்ம அப்படி இப்படின்னு இருந்தா கொஞ்ச நேரம் அவருக்கு கர்மா முடிச்சு போயிடுச்சு, அவர் போயிட்டார், அவ்வளவுதான். என்ன பண்றது? அதுக்காக நம்ம காரியத்தை விட முடியுமா? காதேவனா அப்படின்னாரு. இவர் பார்த்து, அடையப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழிச்சுன்னு போங்கன்னு. அதுக்காக அந்த அழிச்சுன்னு பண்ண அந்த பையனை தொட்டாரு. தொட்டதுமே அவனுக்கு அவன் வந்து மறுபடியும் முழிச்சுட்டான். முழிச்சுட்ட பிறகு என்னாச்சுன்னா, முழிச்சுட்ட பிறகு அப்பா வான்னு சொல்லி, உனக்காக உங்க அப்பா அழல, உனக்காக உங்க அம்மா அழல, உங்க தங்கையும் அழல, அதாவது இந்த தங்க ஆத்துக்காரரும் அழல, நீ பிராணனும் உயிரோடு இருந்தா என்ன போனா உன்னுடைய லைஃபே வேஸ்ட் அப்படின்னு பேசுறாரு அவர். அவர் சொன்னாரா, நீங்க என்ன உயிரோட கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நமஸ்காரம். ஏன்னா சாதாரணமான ஒரு வியக்தியினால உயிரோட கொடுக்க முடியாது. அதனால நீங்க வந்து பரமேஸ்வரன் தெரிஞ்சுங்க. ஏன்னா காலகாலம் முருத்தியின் செயல், அது உங்களால் தான் முடியும். ஆனா என்ன உயிரோட கொண்டு வந்ததுக்கு உமக்கு நமஸ்காரம். ஆனா உயிரோட இருக்க நான் விரும்பலைங்க. ஏன் சுவாமி இப்படி சொல்ற? நான் தான் உயிரை கொடுத்துருக்கேன்னு. இல்ல, எனக்கு வைராக்கியம் வந்தாச்சு. உயிரோட இருக்கிறது, பிராணம் போறதுங்கிறதா ஒரு மனுஷனுக்கு இது தனியான ஒரு ஸ்வரூபம் இல்லை. ஏன்னா அபிமன்யுன்னு ஒருத்தர் இருந்தா சரி, ஞாபகம் இருக்காங்கிற மாத்துலோ எஸ்ய கோவிந்தா, யாருக்கு மாமா கோவிந்தனோ, கிருஷ்ண பரமாத்மா மாமா அவருக்கு, மாத்துலோ எஸ்ய அம்மாக்கு தம்பி, மாத்துலோ எஸ்ய கோவிந்தா பிதா எஸ்ய தனஞ்சயா. பிதா அப்பா யாருன்னு தனஞ்சயன். உலகத்தை எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா காசையும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா.
யார கண்டா உலகத்துல இருக்கிற எல்லா வில்லாளியும் நடுங்குவானோ அப்படிப்பட்டதான அர்ஜுனன் அப்பா என்ன பண்றது, அபிமன்யு கதப்பிராணா இருந்த போதிலும் அபிமன்யு பிராண விட்டானோ இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ண பரமாத்மா மாமாவை விட்டு அவனும் பிராண விட்டானா என்ன பலி கேவலம் ஈஸ்வரேஷா. அதனால அனாவசியமாக நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணினாலும் சாஸ்திரத்துக்கு விருத்தமா நடக்கிறதுக்கு நான் இஷ்டம் இல்லை. யாயால் காத்தத்திர பரிதேவனா, இந்த காத்தத்திர பரிதேவனான்னு 4வது பாடம் எல்லாருக்கும் சமாதானம். அது மாதிரி உயிரை கொடுத்த பிறகும் அந்த உயிரோட இருக்கணும்னு வேண்டாம்னு விட்டான். அதே மாதிரியே உங்களுக்கும் இந்த காமிய கர்மாவை பண்ணின போதிலும் இந்த காமிய கர்மாவை நமக்கு வந்தாலும் கடைசியில நமக்கு வைராக்கியம் வந்து வைராக்கியம் காமிய கர்மா அப்ப பண்ணேன், காமனை இருக்கும்போது பண்ணேன். அந்த காமனை அது போச்சுன்னா எல்லாம் போயிடும். ஆனா கடைசியில என்ன ஆகும், காமனை போன பிறகு அந்த கர்மா பண்ணேன்னா அது மோட்சத்துக்கு வழிபடும். இதை நான் பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் பலத்தை உத்தேசிக்காத போனா மோட்சத்தை கொடுத்திருக்கு. ஆகையால் அம்பாள் என்ன பண்ற, உங்களுக்கு காமிய கர்மாவை பண்ணின போதிலும் அதுக்கு பிராரப்த கர்மாவுக்கு விருத்தம் இல்லாம உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார். இதுதான் இங்க சொல்லக்கூடியதான சர்வேரோக பிரடசிந்தி தீர்க்கமாயுஷ்ட விந்ததி அயமாயுஷ்கரோ நாம பிரயோக கல்பனோதிகா. பரசுராம கல்பசூத்திரத்துல இந்த பிரயோகத்தை சொல்லியிருக்கார். கல்பனோதிகா கல்பசூத்திரத்துல சொன்னதான பிரயோகம் இது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரயோகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்ல போற. இது மேல வரக்கூடியதானதெல்லாம் ஒவ்வொரு பிரயோகமும் எப்படி பண்ணணும், அந்த பிரயோகமானது எப்படி நமக்கு பலத்தை கொடுக்க போறதுன்னு அழகா சொல்ல போறார். எந்த கிரந்தத்திலும் இல்லாதான விஷயங்கள். இத மேல் கிளாஸ் அடுத்த வாரம் புதன்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை. அதனால அடுத்த வாரம் ஆக்டிவ் புதன்கிழமை அந்த கிளாஸ்ல மேல் பாகத்தை